ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நியூ டாபிக் பற்றி பார்க்கலாம். இந்த டாப்பிக்கை ஆக்சுவலி நம்ம ஸ்டார்டிங்கே பண்ணியிருக்கணும், பட் டைம் கிடைக்கல, ஸோ லேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த பிப்ரவரி மந்த் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு என்ன ஒரு பாசிட்டிவான அவுட்கம் கிடைக்குமா, தென் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகுமா, தென் உங்கள் லைஃப்பில் கெரியரில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அவுட்கம் கிடைக்குமா, இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு டாப்பிக்கை பண்ணுறோம். ஓகே, தென் வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாம் இருக்கும், எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகே, தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்ம கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். awareness, okay. Rebel, okay. Harmony, breakthrough, mizan, change. Completion, sharing, laziness, mind, new vision, dream. Okay, so Padma break, slowing down. Dependence, heartbeat, crash, family, attraction, secret law, patience, fortunate, Ghent, presence, you're my heart, sit, promise. Okay, thank you universe. ஓகே, ஸோ இன்றைக்கி எனக்கு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் மந்த் ரிலேஷன்ஷிப்பில் என்ன மாற்றம் வரும், என்ன சேஞ்சஸ் வரும், ஏதாவது பாசிட்டிவான அவுட்கம் வரும், அதை பற்றி பார்க்கணும். ஸோ வீடியோ வந்து பர்சனல் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட்டாக அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்களுக்கு ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் ஆகிருக்கலாம். எண்ட் ஆகிறதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆள் லேசினஸ் காட்டிட்டு. ஓகே, எப்போவுமே நமக்கு ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது அதில் ஒரு ஆளுக்கு எஃபோர்ட் கொடுத்து அது ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு வராது. எப்போவுமே 2 பேரோட எஃபோர்ட்டும் சேரும்போது தான் அது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகும். ஓகே, ஒரு ஆள் மட்டுமே நான் வந்து லவ் பண்ணுறேன், ஸ்நேகத்தை உள்ளுக்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னா நோ யூஸ். ஓகே, ஸோ அப்போது ஒரு ஆளுக்கு இஷ்டம் இல்லாமல்லாம் இல்லை, ஒரு ஆளுக்கு இஷ்டம் உண்டு, பட் ஒரு ஆள் லேசினஸ் காட்டிட்டு உண்டு. என்ன சொல்கிறது, ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு மேபி ஆளுக்கு மடியாக இருக்கலாம். அப்படி இல்லைனா ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கிறதுனால சம் ப்ராப்ளம்ஸ் வரலாம், வர வேண்டிய சுச்சுவேஷன் வருமா இருக்கும், கொஞ்சம் பேர் எதிர்க்கிற சுச்சுவேஷன் வருமா இருக்கும். பட் ஆளுக்காக அதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இல்லையா இருக்கலாம். இல்லை அப்படின்னா
எதுக்கு நமக்கு ப்ராப்ளம், நம்ம எதுக்கு நம்ம யாரையும் ஹர்ட் ஆக்க வேணும்னு ஒரு தாட்டாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஆள் ஈக்குவலுக்கு வெண்டேக் பண்ணிட்டு லேசினஸ் காட்டிட்டு உண்டு. ரிலேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை வந்து ஓகே நான் இன்றைக்கி எடுக்கிறேன், நாளைக்கு எடுக்கிறேன், இல்லைங்க நாளைக்கு நான் வீட்டில் பேசுகிறேன், ஸோ எனக்கு கொஞ்சம் கூட டைம் கூட, நான் பிஸியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை விட்டு மெல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு கரண்டி ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டுக்கு வந்துட்டு உண்டு. ஓகே தென் எனக்கு இதெல்லாம் ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, மேபி இது நிறைய பேருக்கு சீக்ரெட் லவ்வாக இருக்கலாம். ஓகே ஸோ இது அக்டோபர் மந்த். ஓகே சாரி ஸோ அக்டோபர் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மெயினாக ஒரு இஷ்யூன்னு சொல்லியாச்சுன்னா, மேபி இப்போ சீக்ரெட் லவ் நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் அவேர்னஸோடு இருக்கணும். ஏன்னா ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம் வர்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஓகே ரொம்பவே இருக்குது. உங்களோட ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லோட அவங்களோட ஃபேமிலியாக இருக்கலாம். சீக்ரெட் லவ் நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஃபீலிங்ஸ் எமோஷனை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் லிமிட்டேஷனாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் அவேர்னஸோடு இருந்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு அவேர்னஸோடு இருந்துக்கோங்க. ஏன்னா ஸோ நம்ம இதை வந்து ப்ரெடிக்ட் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் அவேர்னஸோடு இருப்பீங்கள்ல. ஸோ அதனால் கொஞ்சம் அவேர்னஸோடு இருந்துக்கோங்க. எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஜென்ரல் ரீடிங் தான். மேபி சீக்ரெட் லவ்வாக இருக்கவங்க, மேபி ஃபேமிலி ஒன்லி அவங்க ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைங்க உங்கள் ஃபேமிலி வைஸ் ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. ஓகே ஸோ அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்லி வந்து மேபி வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து கரண்ட்லி நீங்கள் ஒரு ஓவர் திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே ஸ்ட்ரெஸ்ஸில் டிப்ரெஷனில் ஒரு தீராத ஒரு வழியில் கடந்து போயிட்டுருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆனாலும் இந்த ஒரு போஸ்டோட மெமரிஸில் வாழ்ந்துட்டுருக்கலாம். ஒன்லி நீங்களாக இருக்கலாம், இல்லைங்க அவங்களாம் வாழ்ந்துட்டுருக்கலாம். ஓகே ஸோ வந்து நீங்கள் வந்து ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை நீங்கள் வாழ ஆரம்பிக்கணும். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியாச்சுன்னா, இப்போ ஒரு அப்பா ஒரு அம்மாவும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. ஓகே ஒரு பொம்பளை குழந்தை பிறக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும், பொம்பளை பிள்ளைங்க வந்து அப்பா அம்மா கூட வந்து கடைசி வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்க முடியாது. அவங்களுக்கு இன்னொரு லைஃப் வந்து இருக்குது. 20க்கு பிறகு 28க்கு பிறகு 30க்கு பிறகு அவங்களோட லைஃப் வேறு. அது எல்லாருக்குமே தெரியும். ஓகே பட் அப்பா அம்மாவுக்கு அது தெரியும். என்ன தான் நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாலும், என்ன தான் லவ்வபுளாக இருந்துக்கிட்டாலும் இந்த குழந்தை ஒரு கட்டத்தில் வந்து நம்மளை விட்டு போயிடும். எல்லா ஃபாதருக்கும் எல்லா மதருக்கும் இந்த ஒரு விஷயம் தெரியும். ஓகே பட் அந்த தாயும் அந்த அப்பா அம்மா இப்போவே ஃப்யூச்சரை பற்றி நினச்சிட்டே இருக்காங்க. இப்போ நான் இப்படிலாம் என் குழந்தைய கொஞ்சிருந்தேன், இப்படிலாம் நான் வந்து பார்த்துக்கிறேனே, இப்படிலாம் நான் கேர் பண்ணிக்கிறேன், நான் அந்த பிள்ளை நாளைக்கு இதை விட்டு போயிடுமே, அந்த ஒரு ஃப்யூச்சர் மைண்ட் செட்டோடு அவங்க இருந்தாங்க அப்படின்னா இன்றைக்குள்ள ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் என்ஜாய் பண்ண முடியாது. இன்றைக்குள்ள லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாது. கரெக்டாக. ஸோ அது ஒரு எக்ஸ்பெக்டன்ஸ் இஸ் ஓகே இப்போ ஒரு கொஞ்சம் டைம் போகட்டும். பட் இப்போ நமக்கு என்ன ப்ரெசன்ட் சுச்சுவேஷன், இப்போ நமக்கு குழந்தை இருக்குது, கேரிங்காக இருக்கணும், லவ்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதை ரசிக்கணும். ஸோ அதுக்கு எந்த ஒரு ஃபாதராக இருக்கட்டும், எந்த ஒரு மதராக இருக்கட்டும், ஃப்யூச்சரை நம்ம நினச்சி திங்க் பண்ணுறது கிடையாது. வரக்கூடிய டைம் பார்த்துக்கலாம், அந்த டைம் வரட்டும், நம்ம யோசிக்கலாம். பட் இன்றைக்கி வந்து அவங்க அந்த குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, கொஞ்சுறாங்க. ஸோ அதுதான் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். அதே மாதிரி கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப் எண்டிங்கில் இருக்கலாம். ஓகே அது உங்களோட ட்ரீமாக இருக்கலாம், உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். ஓகே அது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் கொடுக்குற ரிலேஷன்ஷிப்பாகவே இருக்கலாம். கரண்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப் எண்டிங்கில் இருக்கலாம். பட் இங்கே நிறைய பேர் வந்து ட்ரீமில் வாழ்ந்துட்டுருக்குறீங்க. எனக்காவது ஒரு நாள் நான் வந்து கனெக்ட் ஆகும், எனக்காவது ஒரு நாள் அது நடக்கும், அந்த ஒரு ட்ரீமோடு நீங்கள் அது ஃப்யூச்சர் ஆகும். ஓகே அதை நீங்கள் திங்க் பண்ணி ஒரு பெயின்ஃபுல்லாக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்குறீங்க. பட் இங்கே நீங்கள் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வரணும். ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆயாச்சு. ஓகே என்ன ஆயாச்சு இல்லைங்க, நீங்கள் ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் என்ன ஆயாச்சு அப்படின்னா கரண்ட்லி நீங்கள் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு வாங்க. மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் லைஃப்பில் ரீஎன்ட்ரி கொடுக்கட்டும், நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணுங்கள். இப்போ எதுக்கு நீங்கள் ட்ரீம் காண்றீங்க? இங்கே நம்ம ட்ரீம் காண்றோம், நீங்கள் இப்போ ட்ரீம் கண்டுகிட்டே இருக்கிறீங்க. அடுத்தவங்களுக்கு என்ன ஆகுன்னா எக்ஸ்பெக்டேஷன் வரும். ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கே ஒரு ட்ரீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒரு ட்ரீம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய எக்ஸ்பெக்டேஷன், அது எப்போ நடக்கும், அப்போ அது நடக்கலன்னு சொல்லும்போது நம்மளோட வைப்ரேஷன் நம்ம டவுன் ஆகும், நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும், நம்ம டிப்ரெஷன் ஆகும், ஓவர் திங்கிங்கில் போகும், ஒரு தீராத ஒரு பெயினில் போகும். அதே மாதிரி கரண்ட்லி நீங்கள் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு நீங்கள் நம்ம அந்த உலகத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கு இவ்வளோ சுச்சுவேஷன், நம்மளை ஹாப்பியாக வைக்கிறதுக்கு இவ்வளோ மூமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே நீங்கள் ட்ரீமில்
யாராவது இந்த ஒரு மிஸ்டேக்கே பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வாங்க. ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆனாலும் 24/7 அவங்கள திங்க் பண்ணிவிட்டு கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அந்த இதில் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு வாங்க. இன்றைக்குள்ள நாள் நீங்கள் பாருங்கள். அது நடக்கும்போது நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நடக்கிற டைம் நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுங்கள், லவ் பண்ணுங்கள், ஓகே. பட் இன்றைக்கி நீங்கள் அது இன்றைக்கி என்றைக்கோ நடக்கக்கூடியதாக நினச்சி இன்றைக்கே நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படி இன்றைக்குள்ள நாளில் உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. இன்றைக்கி இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் உங்களால் ஹாப்பியாக கொண்டு போக முடியாது. ஆனால் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை நீங்கள் வராத வரைக்கும் நீங்கள் நினைக்கிற விஷயம் உங்களுக்கு நடக்கவும் செய்யாது. ஓகே, ஏன்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் போது தான் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. ஓகே, ஸோ அப்போ மைண்டை ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு கொண்டு வாங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் லவ் பண்ணுறதுக்கும் நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு எத்தனையோ சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ உங்கள் மைண்டை ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை கொண்டு வாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, நல்லா சாங் போட்டு டான்ஸ் ஆடுங்க. இல்லைங்க வீடை சுற்றி நிறைய பிளான் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் நேரம் கேர் பண்ணுங்கள். அனிமல்ஸ் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குட்டி குட்டி விஷயங்கள் நமக்கு ஹாப்பி. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா பிடிச்ச ஃபுட்டை சாப்பிடுங்க. உங்களை நீங்கள் கொஞ்ச நேரம் உங்களுக்கு கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க, செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்ல பிடிச்ச சாங்ஸ் கேளுங்க. குட்டி குட்டி விஷயம் இன்றைக்குள்ள ப்ரெசன்ட் மூமெண்ட்டை நீங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு 24 hours இருக்குது. ஓகே, இந்த 24 hours எப்படி நம்ம லைஃப்பில் ஹாப்பியாக கொண்டு போகலாம், எப்படி அடித்து பிடிச்சி என்ஜாய் பண்ணலாம். ஸோ அப்படி ப்ரெசன்ட் சுச்சுவேஷனே நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு டைமில் தான் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ நமக்கு இந்த கைடன்ஸ் வந்துட்டு ஸோ அதனால இவ்வளோ விஷயங்கள் நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் வாங்க. நீங்கள் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் வந்தால் உங்களுக்கு என்ன நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னு இந்த ரிலேஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பாசிட்டிவான அவுட்கம் கிடைக்கும், அது வரைக்கும் கிடைக்காது. ஸோ அதனால் ஷியோராக ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு வர ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ன மிராக்கிள் நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் நினச்சி ஃபீல் பண்ணாமல், இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சு, எண்ட் ஆகி போச்சு, அதை நினச்சி திங்க் பண்ணாமல் இன்றைக்குள்ளே நாள் நீங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி கொண்டு போகும்போது வரக்கூடிய மிராக்கிள்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, பெரிய மிராக்கிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மேபி இந்த ஒரு பர்சன் ஆக்ஷன் எடுக்காமல் ஒழிச்சு ஓடி இருக்கலாம், ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஒழிச்சு ஓடி இருக்கலாம். ஓகே, மேபி சீக்ரெட் ரிலேஷன்ஷிப் சொல்லும்போது ஃபேமிலி வைஸ் ப்ராப்ளம் வரலாம், சொசைட்டி வைஸ் ப்ராப்ளம் வரலாம். இல்லைங்க உங்ககிட்ட ஒரு பலவாறு ஹர்ட் ஆக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் உங்களுக்காக எல்லா சுச்சுவேஷனும் பிரேக் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, நமக்கு இந்த கார்டு வந்திருக்கு பாருங்கள், ரிபல்னு ஒரு கார்டு வந்திருக்குது. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்சன் ஒரு சங்கிலியால் வந்து கெட்டுப்பட்டிருக்காங்க. ஓகே, அது சங்கிலியால் கெட்டுப்பட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது மேபி இந்த ஒரு பர்சன் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஸ்நேகத்தில் கட்டுப்பட்டிருக்கலாம், அம்மா அப்பாவோட ஸ்நேகத்தை கட்டுப்பட்டிருக்கலாம், இல்லைங்க சொசைட்டியோட ரூல்ஸில் கட்டுப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு இதில் இவர் கட்டுப்பட்டதுனால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஆக்ஷன் எடுக்காமல் இந்த ஒரு பர்சன் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வாழ இருக்குது. அப்புறம் உங்களை நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணும்போது, உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கும் போது உங்களோட வைப்ரேஷன் ஹையில் வரக்கூடிய ஒரு டைம் இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறது உங்களுக்காக. ஓகே, உங்களுக்காக என்ன கரண்ட்லி சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பாகவே என்ன சுச்சுவேஷனாக இருக்கக்கூடிய எல்லா சுச்சுவேஷனையும் உங்களுக்காக இவர் எதிர்த்து போராடுவார். அவ்வளோ பெரிய மேஜிக்கல், அவ்வளோ பெரிய மிராக்கிள் நமக்கு நடக்கும். நீங்கள் வந்து ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் வாழ ஆரம்பிங்க, உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த பர்சனுக்கு ஒரு சோல் அவேர்னஸ் வரும். ஓகே, சோல் அவேர்னஸ் மீன்ஸ் என்ன சொல்கிறது, இங்கே நம்ம வந்து பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நமக்கு இங்கே 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்: மைண்டு, பாடி, சோல். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம பாடிக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம், பாடி கேட்காம நம்ம ஃபுட்டு கொடுக்குறோம், கரெக்டாக டைம் ஃபுட்டு கொடுக்குறோம். மைண்டு கூட ஓகே, நம்ம ஏதாவது ஒரு சாங்ஸ் கேட்டால் ஓரளவுக்கு மைண்டு பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சோல்னு ஒரு விஷயம் இருக்குது. சோலை நம்ம யாருமே கேர் பண்ணிக்கிறது கிடையாது. இன்னொரு விஷயம்னா, செத்து போகக்கூடிய இந்த பாடியை நம்ம எத்தனையோ கேர் பண்ணுறோம், எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அந்த க்ரீம் யூஸ் பண்ணுறோம், என்னெல்லாமோ நம்ம பண்ணுறோம். பட் நம்ம சோலுக்கு வந்து யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. சோல் எந்த அளவுக்கு நீங்கள் சோலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வரும், பவர் வரும். ஓகே, சோலுக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க, சோல் எப்படி பவர் ஆக்குறது, இல்லைங்க சோலுக்கு எப்படி ஸ்ட்ரென்த்து கொடுக்குறது அப்படின்னு கேட்டால் மெடிடேஷன் இருக்குது. ஸோ நான் வந்து எனி டைம் மெடிடேஷனில் தான் உட்காந்துட்ருப்பேன். ஏன்னா நமக்கு அது பீஸாக இருக்கும். ஸோ நம்ம சோலுக்கு ஆக்சுவலி வந்து நம்ம ஃபிசிக்கல் பாடிக்கு எப்படி ஃபுட்டு கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம சோலுக்கு ஃபுட்டு கொடுக்கணும். சோலுக்கு என்ன ஃபுட்டு தேவை அப்படின்னா பீஸ்.
ஒரு நாள் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 1 hour இல்லைங்க ஒரு 30 minutes அது உங்களை எப்படியா நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அது உங்கள் சோலுக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு சோலுக்கு நம்ம கரெக்டாக பீஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சோல் உங்களை கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. சோல் கொடுக்குற கைடன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஓகே, நமக்கு சோல் பாசிட்டிவாக நமக்கு சோல் கொடுக்குற ஒரு கைடன்ஸ் கரெக்டான ஒரு கைடன்ஸாக இருக்கும். அது பாசிட்டிவான ஒரு கைடன்ஸாக இருக்கும். அதை நம்ம லைஃப்பில் எடுத்து அப்ளை பண்ணும்போது நமக்கு லைஃப் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் இன்னும் ப்ராப்ளம்னா நீங்கள் இருந்துக்கோங்க. ஓகே, பட் அட்லீஸ்ட் ஒரு 30 minutes இல்லைங்க ஒரு 1 hour அது உங்களை நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வைக்க மறக்காதுங்க. ஏன்னா உங்கள் சோலுக்கு தேவை பீஸ். ஓகே, அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு பர்சனுக்கு அவேர்னஸ் கிடைக்கும். ஓகே, சோல் லெவலில் இவருக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். இந்த ஒரு பர்சன் வந்து நம்ம லைஃப்பில் ஒரு ஸ்பெஷலான, நம்ம லைஃப்பில் ஒரு கிஃப்டான, இவங்களை விட்டுட்டு நம்மளால் இருக்க முடியாது. இந்த ஒரு அவேர்னஸ் அவருக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஒரு சிலவங்களுக்கு ஒரு பர்சன் வந்து மேபி அந்த பிப்ரவரி மந்த்துக்குள்ளாடி இவர் உங்ககிட்ட வந்து என்ன மன்னிச்சுக்கோ சாரி கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு வாட்டி கூட எனக்கு ஒரு ப்ளீஸ் ஒரு வாட்டி கூட எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா எனக்கு சூப்பராக இந்த ரிலேஷன்ஷிப் எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து மன்னிப்பு கேட்குறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சிலவங்களுக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா பேஷன்ஸாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும். ஓகே அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருங்க. தென் பேஷன்ஸாக இருங்க. பேஷன்ஸாக இருங்கன்னு சொல்லிட்டு உங்களை அழுறதுக்கோ ஃபீல் பண்ணுறதுக்கோ சொல்லலை. ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இருங்க. அது நடக்கக்கூடிய டைம் கரெக்டாக உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஓகே, இது வரைக்கும் இந்த ஒரு பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டுல. ஏன்னா எத்தனை தூரம் உங்களுக்கு ஸ்நேகம் இருக்கும் அதே அளவுக்கு இந்த ஒரு பர்சனுக்கு ஸ்நேகம் இருக்குது. பட் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் பண்ணுறதுக்கு லேசினஸ் ஆகும். காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சன் இது வரைக்கும் உங்கள் மேலே இருக்கிற அட்ராக்ஷன் குறைஞ்சிட்டுள்ள. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்கள்கிட்ட கிடைக்க ஒரு அட்ராக்ஷன் இவருக்கு வேறு யார்கிட்டயும் ஃபீல் ஆகிட்டு இல்லை. மேபி இந்த ஒரு பர்சன் வந்து இந்த ஒரு பர்சனுக்கு யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்கில் நிறைய அபூண்டன்ஸ் கிடச்சிருக்கலாம். நல்ல ஃபேமிலி, நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல கெரியர், நிறைய மணி, ஸோ ஃபிசிக்கல் வேர்ல்டோட எல்லா ஹாப்பினஸ்மே இவருக்கு கிடச்சிருக்கலாம். ஓகே, பட் இந்த ஒரு பர்சனுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரு அட்ராக்ஷன் இவருக்கு வேறு யார்கிட்டே ஃபீல் ஆகிட்டு இல்லை. இவருக்கு லைஃப்பில் இவரை ஹாப்பியாக வைக்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் திரும்பி பார்க்குறது உங்களை தான். இப்போ இவருக்கு ஒரு கம்ப்ளீஷனுங்கிறது இவருக்கு உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. மேபி இதே ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஹார்மோனி, இவர்கிட்ட இருக்கிற ஒரு ரொமான்ஸ் உங்களுக்கு வேறு யாரும் ஃபீல் ஆகிட்டு இல்லை. இருக்கும் சேம் சுச்சுவேஷன் 2 பேருக்கும். ஓகே, பட் நமக்கு இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி இவர் திறந்து சொன்னாலும் சரி, திறந்து சொல்லாட்டாலும் சரி, இவருக்கு வந்து உங்கள் மேலே தான் இவருக்கு அட்ராக்ஷன் ஃபீல் ஆகுது. உங்ககிட்ட இருக்கிற ஒரு மேக்னெட்டிக் ஃபுல் இவருக்கு வேறு யார்கிட்டே ஃபீல் ஆகலை. ஸோ அதனால் இவர் ஹாப்பியாக வைக்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருந்து இவர் உங்களை தான் திரும்பி பார்க்குறது. பட் இது இந்த பர்சன் ஓப்பனாக சொல்லாமல் இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி இவருக்கும் உங்கள் கூட தான் ஒரு கம்ப்ளீட்மெண்ட் ஃபீல் ஆகுது. தென் நமக்கு இதில் கம்ப்ளீஷன் ஒரு கார்டு வந்து நல்லா. ஸோ நமக்கு இந்த இடத்துல ஃபேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, மேபி ஒரு பர்சன் கூட சேரும்போது அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்குமா இருக்கலாம். அதே மாதிரி அவங்களும் இருக்கலாம். அது உங்கள் ட்ரீமாகவே இருக்கலாம். பட் நீங்கள் நினைக்கிற விஷயம் ஷோராக நடக்கும். ஓகே, ஷோராக நடக்கும். பட் ஃபேஷன்ஸ் வெயிட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. ஓகேவோ, அவங்களுக்கு ஒரு யூனிவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு டைம் வச்சுருப்பாங்க. ஓகே, நீங்கள் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஃபேஷன்ஸ். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபேஷன்ஸோடு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் நினைக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பட் ஃபேஷன்ஸோடு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் நீங்கள் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் எப்போவுமே வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு பர்சனை பார்த்து அட்ராக்ட் ஆகிறோம், இம்ப்ரெஸ் ஆகணும் அப்படின்னா எப்போ சேடாக லோ வைப்ரேஷன் இருக்கிற யாரையுமே நம்ம பார்த்து அட்ராக்ட் ஆக போக மாட்டோம். அவங்ககிட்ட இருந்து பேசுறதுக்கு மாட்டோம். அவளே வந்து ஃபீலிங்ஸ்லேருந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கா. இப்போ நம்ம அவகிட்ட போனால் ஒட்டுமொத்த ப்ராப்ளத்துக்கு இப்போ நம்ம தேவையில கொஞ்சம் வச்சுருவோம். நம்மளை மூட் அவுட் ஆக்கி விட்டுரும். தெரிச்சு ஓட தான் செய்வாங்க. புரியுதா இல்லையா? ஸோ அதனால் எப்போவுமே வந்து உங்களை பாசிட்டிவாக நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வரணும், ஹாப்பியாக இருக்கணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டைமில் தான் ஆப்போசிட் இருக்கிற பர்சன் அட்ராக்ட் ஆகுங்க. என்ன சிரிச்சிட்டே இருக்கா, எப்போவுமே ஹாப்பியாக இருக்கா, அவங்க லைஃப் சூப்பராக போயிட்டுருக்கேன், ஸோ இவங்ககிட்ட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்போ கொண்டு போகக்கூடிய டைம் நமக்கும் அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும் தான் எல்லாருமே அட்ராக்ட் ஆகி வாருது. நம்ம லோ வைப்ரேஷனில் இருக்கோம், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம், டிப்ரெஷன் இருக்கோம் அப்படின்னா நம்மக்கிட்ட யாரும் அட்ராக்ட் ஆகி வர மாட்டாங்க. ஸோ நீங்கள் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வர ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் வரக்கூடிய ஒரு டைம் இந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் இது வரைக்கும் நெகட்டிவான ஒரு ரீதிக்கு பார்த்தாங்க. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், ஆக்ஷன் எடுக்க வேண்டாம், இது நமக்கு லைஃப்பில் வேண்டாம் அப்படின்னு ஒரு நெகட்டிவான ஒரு ரீதிக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போனாங்க அப்படின்னு நீங்கள் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை வாழ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனையும் ஒரு பாசிட்டிவான ஒரு கண்ணோட்டம், ஒரு எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும், இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்,
இது எனக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். அந்த ஒரு ஏன்னா நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, அந்த டைமில் இந்த ஒரு பர்சனோட மைண்ட் செட் இங்கே நமக்கு மாறும், சேஞ்ச் ஆகும், சுச்சுவேஷன் நமக்கு இங்கே சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சில சேனல்ஸ்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு நாளைக்கு கம்யூனிகேஷன் வரும், கால் வரும், மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுலாம் எனக்கு எந்த ஒரு ஹாப்பினஸும் கிடையாது. ஸோ என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் எவ்வளோ தூரம் ஹாப்பியாக இருக்கிறீங்களோ, எவ்வளோ தூரம் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்களோ, எவ்வளோ தூரம் உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் ஆகுறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அதுக்கு மட்டும் தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே, தென் இவ்வளோ விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வர ஆரம்பிக்கணும். இந்த இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஷோராக நீங்கள் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு வாங்க. எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேர் ஹார்ட் பிரேக்கில் வந்திருக்கலாம், வழியில் இருக்கலாம், வேதனையில் இருக்கலாம். ஓகே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, விட்டுடுங்க. ஓகே, விட்டுடுங்க. அது முடிஞ்சு போகிற ஒரு விஷயத்தை இப்போ நீங்கள் திங்க் பண்ணனாலையும் அதை நினைக்கிறனாலையும் ஃபீல் பண்ணணும் ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. முடிஞ்சு போச்சு, ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் நடக்க போகிறதே யோசிக்காதுங்க. நிறைய பேர் பகல் கனவு கண்டுட்ருக்கோம், எப்போ வருவாங்க, எப்போ எனக்கு மெசேஜ் போகணும், எப்போ எனக்கு கால். இது பகல் கனவாகும். ஓகே, அது நடக்க டைம் கரெக்டாக நடக்கும். நீங்கள் வந்து இன்றைக்கு உள்ள ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கு வாங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன நல்ல விஷயம் பண்ணலாம், இன்றைக்கி நம்ம எப்படி நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கலாம். ஓகே, 24 ஹவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை கொண்டு வரக்கூடிய ஒரு டைமில் தான் இவ்வளோ மிராக்கிள்ஸ் இங்கே நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ இதில் ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் மேபி ப்ராமிஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஏதாவது ஒரு ப்ராமிஸ் வந்து பண்ணியிருக்கலாம், பட் அதை நிறைவேற்றாமல் போயிருக்கலாம். பட் அது ப்ராமிஸும் கரெக்டாக நிறைவேறும், பட் டைம் எடுத்துக்கும். ஏன்னா நமக்கு அதில் ஸ்லோ இன் டவுன் கார்டாக வந்திருக்குது. இந்த பர்சன் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ராமிஸ் நிறைவேறும், பட் டைம் எடுத்துக்கும். ஓகே, ஒரு சிலவங்களுக்கு வந்து நியூவாக ஏதாவது ஜாப் கிடைக்கிறதுக்கு கரண்ட்லி உங்களுக்கு ஒரு பிடிக்காத ஒரு ஜாப்பில் நீங்கள் போயிட்டுருக்கலாம். ஓகே, பட் இந்த அக்டோபர் வந்து எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கு, புதுசாக ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்காத ஒரு போஸ்ட்னாக இருந்தால், இது வரைக்கும் யாரையும் எதிர்க்காத ஒரு போஸ்ட்னாக இருந்தால், உங்களுக்காக எல்லா சுச்சுவேஷனையும் எல்லாரும் எதிர்க்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ஒன்று சொல்லியிருக்கோம். ஓகே, தென் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட வந்து சாரி கேட்குறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது நம்ம சொல்லியிருக்கோம். ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கோம். இன்னொரு விஷயம் வந்து ஃபேமிலியில் கொஞ்சம் அவேர்னஸ் சொல்லியிருக்கோம், ப்ராப்ளம் வர்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓகே, நீங்கள் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் வாழ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு டைமில் உங்கள் லைஃப்பில் மிராக்கிள்ஸ் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது, நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, இவ்வளோ விஷயங்கள் நடக்கும். சீக்ரெட் லவ்வாக இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சேஞ்ச் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. இது வரைக்கும் உங்கள் லவ்வை வந்து யாருக்கிட்டையும் சொல்லாமல் ஒழிச்சு வச்சுட்டு கொண்டு போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு சேஞ்ச் வர்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகே, தென் நமக்கு நீங்கள் இம்போர்ட்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். மேபி ஒரு சிலவங்களுக்கு 44 ஏஜ் இருக்கலாம். ஓகே, 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். 10 கன்வின்ஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் இம்பார்ட்டண்டான டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட். ஓகே, இம்பார்ட்டன்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மந்தில் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கரெக்டாக இருக்கும்போது உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.